என் இனிய இன்றொரு தகவல் நேயர்களுக்கு இனிதான வாரத்தின் முதல் நாள் வணக்கம். நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்படுவது கானாவூர் திருமணத்தில் நம்முடைய ஆண்டவர் செய்த முதல் அற்புதம். அவர் நம்முடைய தாயுடன் உறவினர் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டு மகனும் தாயும் செல்கிறார்கள் கானாவூருக்கு. அங்கே சென்ற பிறகு அங்கு இருக்கிறவர்களுடைய உள்ளங்களிலே நம்முடைய உறவுக்கார் அம்மா வந்திருக்கான்னு நினைக்காமல் இறைவனுடைய தாய் வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் உள்ளத்திலே எழும்பியதினால் இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையிலே நம்மிடம் போய் என்னுடைய வீட்டு உபசரிப்பில் பந்தியிலே திராட்சை ரசம் குறைவுபட்டதம்மா, அதை எப்படியாவது சரி செய்து கொடுங்கள் என்று அவர்கள் கேட்க, அதை மனதில் கொண்டவர்களாக நான் என் மகனோடு பேசுகிறேன் என்று உரைத்த தாய் மகனிடம் சென்று, அப்பா, இந்த மாதிரி இந்த உறவுக்களை கலை திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதுப்பா, உம்மால் முடிந்ததை அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறிவிட்டு அவர்கள் திரும்பவும் அங்கு இருக்கின்ற வேலையாட்களை அழைத்து அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை, என் மகன் மீது உள்ள நம்பிக்கையை, மகனல்ல இது நம்முடைய ஆண்டவர் வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடவுங்கள் என்று அவர்கள் கூற, அவர்களும் இயேசு அண்டை வந்து, ஐயா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, அதற்கு அவர்கள் அந்த 6 கற்றாடிகளிலும் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். வெறுமையாக இருந்த கற்றாடி, இப்போது நமக்கு தெரியாது, அந்த காலங்களில் எல்லா வீட்லேயும் ஜாடி ஒன்று வெளியே வச்சுருப்பாங்க. மண்ணால் செஞ்ச ஜாடின்னு சொல்லுவாங்க, மண் ஜாடி, அது கற்றாடின்னு சொல்கிறாங்க. அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அதில் நம்ம வீட்டில் வெளியில் போயிட்டு வர்றவங்க காலை கழுவோ முகம் கழுவோ அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணும். அப்படிப்பட்ட அந்த கற்றாடியை அவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து கொண்டு பிறரை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த பாத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டு, அதில் 6 கற்றாடிகள் இருக்கின்றன, அதில் நிறைய தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். உடனே அந்த வேலைக்காரர்கள் மறுப்பு தெரிவிக்காமல், எதுவும் சொல்லாமல் ஆண்டவருடைய சொல்லை கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்து தண்ணீரை நிரப்பினார்கள். தண்ணீர் நிரம்பிய பிறகு, ஆண்டவரே, தண்ணீர் நிரப்பாயிற்று, இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதற்கு ஆண்டவர், மொண்டு பரிமாறுங்கள், மொண்டு பந்தி விசாரிப்புக்காரர்களை கொண்டு செல்லுங்கள் என்றார். அவர்கள் மொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரத்தில் கொடுத்தார்கள். அவர்கள் பரிமாறினார்கள். ஆனால் விருந்துக்கு வந்தவர்கள் அத்தனை பேருமே, இப்படிப்பட்ட முதன்மையான திராட்சை ரசத்தை கடைசியில் கொடுக்கிறீர்களே, இது எங்கே வைத்திருந்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட நமது ஆண்டவர் ஒன்றும் இல்லை என்று நினைக்கிற உன் வாழ்க்கையை அவர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார். ஒன்றும் இல்லாததில் இருந்து தான் அவர் அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உனக்கு உதவி புரிகிறார். நீர் ஒன்றுமில்லை, என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கும் பொழுது அவர் சொல் கேட்டு, அவர் எண்ணம் போல் நாம் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் சொற்கேட்டு நாம் கீழ்ப்படிய வேண்டும். உன்னை சுற்றி இருக்கிற பெரியோர்கள், உன் பெற்றோர்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு நீர் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்து நீர் நடந்தால் உம்முடைய வாழ்க்கையிலேயும் குறைவு இல்லாமல் நிறைவு வர செய்வார். இந்த நாளிலேயும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய உறவுகளின் வாழ்வும் சிறந்து நிவர்த்தி உள்ளவர்களாக, நிறைவு உள்ளவர்களாக வாழ்ந்து சுகிக்க இறைவன் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவார் என்பதற்கு சந்தேகமில்லை. கர்த்தர்தாம் இந்த நன்னாளை ஆசீர்வதித்து நம் அனைவருக்கும் கொடுப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.